சிம்பிளான சேமியா மேங்கோ ஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லை மார்னிங்லேயோ இந்த எனர்ஜி ட்ரிங்க் வந்து கொடுக்கலாம். முதல்ல ஜவ்வரிசி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். 3 to 4 hours. பாருங்கள், நம்மளுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சிது. இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இப்போது சியா சீட்ஸ் இல்லைனா சப்ஜா சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஸோ 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து கூட வச்சிடலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு 400 ml பால் ஊற்றிக்கலாம். பால் பிடிக்காதவங்க ஆல்மண்ட் மில்க், கோகோனட் மில்க், ஓட்ஸ் மில்க் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம். இது எதுக்காக அப்படின்னா கீழே வந்து அந்த பேர்னிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக, கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்ச ஜவ்வரிசி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வேகணும். இப்போது சேமியா ஒரு 1/4 கப் சேமியா வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமையே அப்படியே போட்டுடலாம். இதையும் நல்லா வெந்ததுக்கப்புறமா சுகர் ஒரு 1/4 கப்லேருந்து 1/3 கப் ஒரு 60 to 80 grams வந்து நீங்கள் போடலாம். சுகர் பிடிக்காதவங்க ஃபைனலாக ஜாகரி இல்லைனா ப்ரௌன் சுகர் கூட போடலாம். இப்போது கஸ்டர்ட் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது பிடிக்காதவங்க கார்ன்ஃப்ளவர் போடலாம். அதுவும் பிடிக்காதவங்க மில்க் பவுடர் வந்து போடலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் திக்னஸை கொடுக்கும். இது வந்து ஷர்பத் மாதிரி ஓவராக திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது இல்லைன்னா மற்றதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக, ஏலக்காய் பிடிக்காதவங்க வனிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போது மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புளிக்காத எந்த வெரைட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹிமாபசந்தாக இருக்கட்டும், மல்லிகாவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும், அல்ஃபோன்ஸா, ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமானது அந்த மாம்பழம் புளிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதில் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் போடலாம். வாழைப்பழம் போடலாம், அதுக்கப்புறம் பொமேக்ரேனட் போடலாம், அப்படி இல்லைன்னா ஆப்பிள், சிக்கு அதாவது சப்போட்டா வந்து நீங்கள் போடலாம், சீத்தாப்பழம் போடலாம். இதெல்லாமே வந்து புளிக்காத பழம் எந்த மாதிரி இருக்கோ நீங்கள் அதே மாதிரி கிரேப்ஸ் வந்து புளிக்காத கிரேப்ஸ் வந்து போட்டுக்கலாம். பிளாக் கலர் கிரேப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிறேன், ஃப்ரீசரில் ஒரு 30 minutes. இதுலக்கப்புறம் சப்ஜாவும் மேங்கோவும் போட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம். தேவைப்பட்டால் ஃப்ளேவருக்காக சாக்லேட் சிரப், ரோஸ் சிரப், ஸ்ட்ராபெரி சிரப், இது உங்களோட ஆப்ஷனல், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1800 ரெசிபிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 yearsக்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 10 to 12 years இருக்கும். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.inங்கிற வெப்சைட்டை 14 yearsஆக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண முடியலன்னா ஸ்டார் ரேட்டிங் கூட நீங்கள் கொடுக்கலாம்.